ஒரு தேர்வில் ரவுக்சன் என்பவர் 25% மதிப்பெண்கள் பெற்று 64 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார். அவர் 40% மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 32 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றிருப்பார் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் என்ன கேட்குறாங்க. சதவீதத்தில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 25% மதிப்பெண் எடுக்கிறாரு, 25% மதிப்பெண் வாங்குறாரு. எத்தனை மார்க் கம்மியாக வராரு? 64 மார்க் கம்மியாக வராரு. பாஸ் பண்ணுறதுக்கு 64 மார்க் கம்மியாக வராரு. அடுத்தது ஒருவேளை 40% மார்க் வாங்கியிருந்தா அவர் பாஸ் மார்க்கை விட 32 மார்க் கூடுதலாக வாங்கியிருப்பாருன்னா மொத்த மதிப்பெண் என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. காமனா 100 இன்ட்டு இந்த மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணிக்காங்க. 64 + 32 96, ரெண்டையும் ஆட் பண்ணால் 96 வகுத்தல் இந்த பர்சன்டேஜுக்கான டிஃப்ரென்ஸ் 40ல் 25 போச்சுன்னா மீதி 15. ஸோ இங்கே மூணாவது கேன்சல் பண்ணால் 5, இங்கே நெக்ஸ்ட் இது அப்படியே மூணாவது கேன்சல் பண்ணால் 5, இங்கே 3 9 2 6. நெக்ஸ்ட் 100 5ஆல் கேன்சல் பண்ணால் 20. 20 இன்ட்டு 32 640. மொத்த மதிப்பெண் பார்த்தோம்னா 640. இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க.